கேப்டன் மில்லர் படம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. நான் அவரோட ஃபஸ்ட்டு படம் பார்த்தேன், ராக்கி படமும் பார்த்துருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இதில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்கு, நிறைய மிஸ்டேக்ஸ். அது வந்து சொல்கிறதுக்கு இல்லை, அப்படியே கடற்கடன்னு போகிற மாதிரி இருக்க ஒழிய நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது படத்தில். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஒரே சண்டைனால ஒரு அந்த ஃபீல் வரல. கேஜிஎஃப்னா கூட ஒரு இது இருக்கும், அந்த ஃபைட்டில் ஒரு இது இருந்துச்சு ஃபஸ்ட் பார்ட்டில். செகண்ட் பார்ட் கூட நல்லா இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து அந்த அளவுக்கு அந்த ஃபைட்டு பார்த்தா கூட நமக்கு அந்த இது கிடையாது. இல்லை அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. தட்டுது இருக்க கொஞ்சம் வெறுப்பு தட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓவர் பில்டப்பு இன்னும் கொஞ்சம் பண்ணிடலாமோன்னு தோணுச்சு. நிறைய சண்டை தான் சார், ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, அந்தளவுக்கு இல்லை, வேற ஒன்றும் இல்லை. இல்லை ஹீரோயின் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட இதுக்கு நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஹீரோனை பற்றி ஏதோ பெருசாக பேசப்படல. இல்லை அந்த ரோலுக்கு அவ்வளோதான் பண்ண முடியும். அந்த ரோலுக்கு அவங்க அப்படி இதாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதில் பேக்ரவுண்ட் மட்டும் தான் சார். எப்படி ஜெயிலரில் பேக்ரவுண்ட் கொடுத்தாங்களோ சிவராஜ் சாஸ்திரிமாரை வந்து சொல்லலாம். ஆனால் வந்து அந்த நிற்கிற ஸ்டைல்லாம் கூட நமக்கு ஒரு இதே வரல, ஃபீல் வரல. தனுஷ் நின்னா கூட ஒரு ஃபீல் வருது. அவருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் தான் நிறைய தூக்கியே கொடுக்குது. அவர் என்ன சார்? ஆமாம், ஸ்டோரி ஒன்றுமே இல்லை சார். ஆனால் அங்கங்கே நமக்கு கொஞ்சம் பூட்ஸ் பம்ப் வர மாதிரி ஃபைட்டு இருந்துச்சுனாலாம் கொஞ்சம் காட்டியிருக்காங்களே. ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் இது இல்லை. செகண்ட் ஃபைட்லாம் பார்க்க முடியாது. ஒரு படம் நமக்கு வந்து நம்ம கூட்டி ஃபேமிலியோட கூட்டின்னு வந்தால் தான் அந்த படம். நான் போய் வெளியே சொல்லி நீ வாப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓவர் ஃபைட்டு நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஃபேமிலியில் பார்க்க முடியாது. இல்லை பார்க்கலான்னா ஒரு நிமிஷம் தான், வந்து அவ்வளோ இதாக எல்லாம் இல்லை. என் பொண்ணுக்கு கேஜி ரொம்ப பிடிக்கும். அவளையும் நான் கூப்பிட்டு வர மாட்டேன். இப்போது மேக்கிங் அதான் சார், ஏற்றுக்கிற அளவு இருக்கணும் சார். ஒரு படம் என்ன நம்ம வந்து பார்க்கும்போது விசுவலைஸ் பார்க்கும்போது நமக்கு அந்த இது வந்து ஓகேன்னு அப்படின்னு தோணணும்ல, அது இல்லை. ரேட்டிங்ண்ணா 5க்கு 3 கொடுக்கலாம் சார். படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என்ன இந்த டிஷ்யூ சுட்டுனே இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், வைலன்ஸ் மட்டும். மற்றபடி கதை நல்லா கொண்டு போயிருக்காங்க. கொஞ்சம் அது மட்டும் தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சார் அவர் ஆக்டிங் உண்மையிலே வேறு லெவல் இருக்கும். இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. என்ன அந்த வைலன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாகிற மாதிரி இருக்குது. என்னடா எப்போ பார்த்தாலும் அது ஒரு டிஸ்டர்பாகவே இருக்குது. எல்லாரும் வில்லன்கள்லாம் சுட்டாக செத்துறாங்களாம், இவர் மட்டும் அப்படியே ஒரு சூரன் மாதிரி வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் தான் கொஞ்சம் லாஜிக் விதிக்குது. மற்றெல்லாம் ஓகே தான் படம். ஹீரோயின் நல்லா இருக்குது சார். ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் தனுசு படத்துக்கு இது நல்லா பெஸ்ட் படம் சொல்லலாம். நல்லா இருக்கு, சூப்பராக இருந்தது சார். அவங்க என்ன தேவையோ அதை மட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஓவராக இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க சார். என் பையனா அந்த சுடுற சீன் வரும்போது அவரு தனியாக கை தட்டிட்டு இருக்காரு. ஏதோ பொம்மை படத்தை பார்க்குற மாதிரி, ஏதோ பொம்மை சுடுற மாதிரி பார்த்துன்னு நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். சின்ன ஒரு துப்பாக்கி வச்சு போட்டுன்னு இருக்காங்க. அதில் தனுஷ் எப்படி பண்ணியிருக்காரு பார்க்கலாம். எல்லா படத்தோட வித்தியாசமாக இருக்குது. எப்போதும் 2 லவ் சீனு 2 சண்டை அந்த மாதிரி இல்லை, ஒரே ஸ்டோரியாக நல்லா இருக்கு. சரி, படத்தில் வந்து ஹீரோயின் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. நான் கேப்டன் மில்லர் கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல், எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தனுஷ் சூப்பராக பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்தது. ஹீரோயினும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது. ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தா ஃபைட்டிங்லாம் வேறு லெவலில் இருந்தது அண்ணா. ஃபைட்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இருக்கும்ன்ட்டு. ஆனால் வேறு லெவலில் பண்ணியிருந்தார் தனுஷ். படம் ஸ்பீடாக தான் போகுது, ஸ்லோவாக தான் போகும்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே. ஆனால் அந்த அளவுக்குலாம் ஸ்லோவாக இல்லை, ஃபாஸ்ட்டாக போயிடுது மூவி. சூப்பராக தனுஷ் தான் எப்பயுமே, தலை தான் எப்பயுமே. சூப்பராக தனுஷ் தான் இது வேற லெவலில் பண்ணிட்டாப்புல தனுஷ். அப்படியே படம் ஒன்றுமே அருமையாக தலை தூக்கி சாப்பிட்டாப்புல எல்லாரையும். ஆக்டிங் ஸ்டோரி இருக்குண்ணா. படம் ஃபுல்லாகவே ஸ்டோரி தான் போகுது. அங்கங்கேருந்து ஃபைட்டு வச்சுருக்காங்க. படம் ஃபுல்லாகவே ஃபைட்லாம் வைக்கல, கிளைமேக்ஸில் ஃப்ளைட் வச்சுருக்காங்க. ஸ்டோரி வைஸாக தான் போகுது படம். வேறு லெவலில் இருக்குது. அந்த க்ளோஸ்அப் ஷாட்டுக்கு ஐக்கெலாம் வைப்பாங்கண்ணா, அந்த ஷாட்லாம் ஆக்டிங்கில் பிச்சுட்டாப்புல தலைவர். ஹீரோயின் இந்த படத்தில் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைண்ணா. பிரியாங்க ஹீரோயின் சொல்கிற அளவுக்கு அந்தளவுக்கு பெருசாக இல்லை. தனுஷ் தான். மற்றவங்கள சூப்பராக பண்ணியிருக்காங்க. சஞ்சீப் கிஷன் கொஞ்சம் சீன் தான் வராப்புல. அந்த மாதிரி மிச்சப்பெல்லாம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டிங்லாம் நல்லா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க.